கட்டாயமாக இவங்க திமுக பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக பக்கம் போனாக்கா அது அவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா திமுகவை மக்கள் இன்னைக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவங்க ஓட்டு போட இன்னைக்கு தயாராக இல்லை. அதனால மக்கள் விரும்பும் கூட்டணி எதுவோ அது சமரசம் செய்து கொண்டு அந்த என்டிஏ கூட்டணி வரத்துக்கு தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதுதான் அவங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். அவங்க திமுக கூட்டணிக்கு போகிறாங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே அவங்க தலையில் அவங்க மண்ணை வாரி போட்டுக்கொள்ளாதான் அர்த்தம். இங்கே திமுக கூட்டணியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் வரப்போகிறோன்னு. கிடையவே கிடையாது. இனி மக்கள் மனநிலை ரொம்ப மாறி இருக்குது. அது உங்களுக்கு துப்புரவு பணியாளர் போராட்டமாக இருக்கட்டும், செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், ஜாக்டோஜியோ போராட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களுக்கு தனியார் மயக்கம் கொடுத்துட்டாங்க பஸ் எல்லாம். அதில் வந்து கிலோமீட்டருக்கு 80 ரூபா கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் 80 ரூபா கொடுக்குறாங்கன்னு தெரியல. லாபமே கிடையாது. தனியார் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கிலோமீட்டருக்கு 80 ரூபாங்கிறதெல்லாம் அதெல்லாம் அதிகபட்சமான தொகை தெரியுது. கண் கூட தெரியுது. இந்த அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கின்றதால மக்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இனி நம்ம வந்துட்டு திமுக ஓட்டு போடக்கூடாது, பட்டது போதும்னு. அதே ஸ்டாண்டை தான் பிரேமலதா அவர்களும் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அவங்களோட கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லது. செங்கோட்டையன் வந்துட்டு அரசியல் பண்ணதை விட்டு புரோக்கர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் போனதே அதாவது மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியான ஒரு எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னவர். இவங்க 2 பேருக்குமே இவர் தான் பிரச்சார வழி காட்டினவர். இன்றைக்கி இவர் போயிட்டு இவரை விட ஜூனியரான ஒருத்தனை போயிட்டு நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப வெக்கக்கடையான செயல். அதையும் செஞ்சுட்டு இவங்களும் வருவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப உண்மையிலே மோசமான செயல். அந்த முடிவை டிடிவி எடுக்க மாட்டார், ஓபிஎஸ் எடுக்க மாட்டார். விஜயால் பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது முழுக்க பாதிப்பு திமுக கூட்டணி தான் விஜயால் பாதிப்பை தவிர எங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. அதே போல நாங்கள் எந்த ஆட்கள் தான் நாங்கள் போகிறாங்க. செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு போகிறாரு. செங்கோட்டையன் இங்கேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு போல, கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்டவருக்கு ஒரு ஆதரவு வேணும், ஏதாவது ஒரு கட்சி வேணும், ஒரு பின்புலம் வேணும். அப்படி இருக்கும்போது அவர் அதில் சேர்றாரு. எல்லாருமே அப்படி தான். இங்கேருந்து யார் போனாலுமே ஏற்கனவே இங்கேருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் போயிருப்பாங்களே தவிர இப்போது பதவியில் இருக்கவங்க யாருமே அந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கு வேறு வழி இல்லை. நம்ம ஏதாவது ஒரு நிழல் பின்னாடி நின்னாகணும். அதுக்காக அவர் போயிருக்காரு. அவர் சீனியருங்கிறதுனால அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவரை. மற்றபடிலாம் அவர் செங்கோட்டையினால எந்த பாதிப்பும் என்டிஏ கூட்டணிக்கு கிடையாது. விஜயோட நிலைப்பாடும் இந்த சிறுபான்மை விஷயத்தில் திமுகவோட நிலைப்பாடும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ஓட்டு சிறுபான்மை ஓட்டை கணிசமாக விஜய் பிரிப்பார். விஜய் பிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கிறிஸ்தவர்கள் ஓட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டாக இருக்கட்டும், சிறுபான்மை ஓட்டை குறைஞ்சபட்சம் 2-5% ஓட்டை சிறுபான்மை ஓட்டை விஜய் கண்டிப்பாக பிரிப்பார். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த யூத் ஓட்டு கூட இந்த தடவை விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது முதல்ல எங்கே போயிருந்துச்சுனாக்கா திமுகவுக்கு போயிருந்துச்சு. அந்த ஓட்டிங் ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, இப்போ என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தேமுதிகவிற்கு 6 சீட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கு தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் அந்த கட்சி கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. 6 சீட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி சொன்னாங்களா, இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கம்? ஏன்னா ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு தர்றதா ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே இல்லாமல் போச்சு. ஸோ என்ன நடக்குது? இல்லை, இப்போது விஜயகாந்த் இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு அவங்க எத்தனை சீட்டு அம்மா கொடுத்தாங்க. அதில் 21 சீட்டு ஜெயிச்சு, எதிர்கட்சி 29 ஜெயிச்சு 40 சீட்டு கொடுத்தாங்க. 41 சீட்டு. அப்போ அதை எதிர்கட்சி தலைவரானார். 29 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரானார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டார். அப்போ இருந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு இப்போ இருக்குதான்னு கேட்டாங்க, அது கேள்விக்குறி தான். அப்போது ஓட்டு வங்கிக்கு ஏற்ற மாதிரி தான் சீட்டு பகிர்ன்றது நடக்கும். அதே மாதிரி இந்த ஏடிஎம்கே தரப்புலையுமே போன தடவை அவங்கள மிஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. போன தடவை அவங்க இந்த கூடிய 2024 கடைசி வரைக்கும் இந்த டீம் தான் வரதா இருந்தாங்க. கடைசியில் வரல. அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க மேபி 6 சீட் தான் கொடுப்பேன்னு எந்த அதிகாரப்பூர்வமாகவும் யாரும் சொல்லலை. எடப்பாடியாராக இருந்தாலும் சொல்லலை, இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் சொல்ல யாரும் சொல்லலை. இப்போதைக்கு அவங்ககிட்ட சீட் ஷேரிங் யார்கிட்ட நடக்குதுன்னா பிஜேபி கிட்ட நடந்துட்டு இருக்கு. இவ்வளோதான். பிஜேபிக்கும் இவங்களுக்கும் 2 பேருக்கும் இப்போ சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. வேறு எந்த கட்சி கூடயும் அவங்க அதிகாரப்பூர்வமாக பேசுனாங்களாங்கிறது கிடையாது. இந்த அம்மா எந்த அடிப்படையில் எங்களை 6 சீட்டு தான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பேசுனாங்கன்றது அது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியார் அவர்களோ அங்கே இருக்கக்கூடிய கேபி முனுசாமியார்கிட்ட யாராக இருக்கட்டுமே அவங்க சொல்லலை.
6 சீட்டு தான் நாங்கள் தேமுதிகவுக்கு ஒதுக்கியிருக்கோம், எங்களுக்கே இன்னும் எத்தனை சீட்டுன்னு ஒன்றும் சொல்லலை. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஓரளவு நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் 30 சீட்டு 35 சீட்டு 23 சீட்டு 40 சீட்டுன்னு நம்ம தான் பேசிட்டு இருக்கோமே தவிர அவங்க உள்ளுக்குள்ளே என்ன பேசுனாங்க, அது எவ்வளோ சீட்டு ஒதுக்குறாங்கன்றத விஷயத்தை இன்னும் நமக்கும் முழுசாக தெரியாத போது அப்போ தேமுதிக 6 சீட்டு தாங்கிறத யாருமே உறுதிப்படுத்தாதப்போ இந்த மாதிரி வார்த்தை அவங்க பேசியிருந்தாங்கன்னா அது முழுக்க உண்மையிலே தவறான விஷயம். ஏன்னா இவங்க போன காலத்துலலாம் இவங்க அதிமுக கூட தான் கூட்டணி வச்சுருந்தாங்க இல்லையா. ஒரு சீட் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி தான். அது கடைசி நேரத்தை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வர தேர்தலில் கொடுக்கணும்னு அவங்களும் உறுதி கொடுத்துருக்காங்க, அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அந்த ஏமாற்றம் திரும்ப நமக்கு இன்னொரு ஏமாற்றமாக அமையுமோ அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அப்படி பேசியிருக்கலாம். இப்போது 9ஆம் தேதி தேமுதிக மாநாடு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க கடலூரில். அதில் கூட்டணி யாருடன் குறித்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் 2 தினங்களில் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் வருது. அதற்கு திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே நினைவு நாளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழைப்பு அதற்கப்புறம் வர்ற மாநாடு கூட்டணி மாற்றம் ஏற்படுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் ஆட்சியில் இருக்கும்போது இது கட்சி ஆரம்பித்த சரி அவர் கூட்டணியில் தான் தன்னோட நிலைப்பாடு, இது கூட்டத்தில் பொதுக்கூட்டங்களில் தான் தன்னோட நிலைப்பாடு அறிவிப்பார் யார் கூட கூட்டணிங்கிறத. அவர் அதே மாதிரி தான் கடைசியாக மதுரையில் மாநாடு நடக்கும்போது தான் ஜெயலலிதா கூட கூட்டணிங்கிறத அறிவித்தார். அதே மாதிரி தான் அதே பாணியில் தான் இவங்களும் கைப்பற்றாங்க. அது அந்த கட்சிக்கான ஒரு ராசியாக அது கருதப்படுறதுனால மாநாட்டில் அறிவிக்கிறது தான். ஏன்னா நிறைய விஷயத்தை அவர் மாநாட்டில் தான் அறிவித்தார். விஜயகாந்த் அவர்கள் நிறைய விஷயத்த மாநாட்டில் தான் அறிவித்தார். அப்போ கூட பலம் நழுவி பாலில் விழுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு கலைஞர் சொல்லும்போது கூட மதுரையில் மாநாட்டு நேரத்தில் அதிமுக கூட தான் கூட்டணிங்கிறத தெள்ள தெளிவாக விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். அது போல தான் இவங்களும் கட்டாயமாக இவங்க திமுக பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக பக்கம் போனாக்கா அது அவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா திமுகவை மக்கள் இன்றைக்கி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட இன்றைக்கி தயாராக இல்லை. அதனால் மக்கள் விரும்பும் கூட்டணி எதுவோ அதை சமரசம் செய்து கொண்டு அந்த என்டிஏ கூட்டணி வரத்துக்கு தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதுதான் அவங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். அவங்க திமுக கூட்டணிக்கு போகிறாங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே அவங்க தலையில் அவங்க மண்ணை வாரி போட்டுக்கொள்ளாதான் அர்த்தம். இன்றைக்கி திமுக கூட்டணியில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் வரப்போகிறோன்னு. கிடையவே கிடையாது. இன்றைக்கி மக்கள் மனநிலை ரொம்ப மாறி இருக்குது. அது உங்களுக்கு துப்புரவு பணியாளர் போராட்டமாக இருக்கட்டும், செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், ஜாக்டோஜியோ போராட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களுக்கு தனியார் மயக்கம் கொடுத்துட்டாங்க பஸ் எல்லாம். அதில் கிலோமீட்டருக்கு 80 ரூபா கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் 80 ரூபா கொடுக்குறாங்கன்னு தெரியல. லாபமே கிடையாது. தனியார் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கிலோமீட்டருக்கு 80 ரூபாங்கிறதெல்லாம் அதெல்லாம் அதிகபட்சமான தொகை. 7,000 ரூபா தான் ஒரு பஸ்ஸுக்கு வரணும் போது அந்த பஸ்ஸுக்கு நீ எதுக்கு 18,000 கொடுக்குற அப்படின்னு தெரியல. இது எந்த காரணத்துக்காக கூட யாருக்காக இந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் மக்கள் ரொம்ப தெரியுது, கண் கூட தெரியுது. இந்த அரசு மக்கள் விரோத அரசாக இருக்குன்றதால மக்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இனி நம்ம திமுக ஓட்டு போடக்கூடாது, பட்டது போதும்னு. அதே ஸ்டாண்டை தான் பிரேமலதா அவர்களும் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அவங்களோட கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லது. அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது நான் எந்த மீட்டிங்லேயும் இல்லை, இது சம்மந்தமாக எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த மீட்டிங்லேயும் இப்போ அண்ணாமலை கலந்துக்கிறது இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. அவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தான், சரிங்களா. அதாவது யார் பேசணுங்கிறத கட்சி நிர்ணயிச்சிட்டாங்க. பியூஷ் கோயல், அதுக்கப்புறம் அரவிந்த் மேனன், இந்த மாதிரி சில பேர் நியமித்ததுனால அவங்க தான் இதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க. உங்களுக்கு தெரியும், போன தடவை பேச்சுவார்த்தையில் கூட யார் இருந்தார்னா இதே பியூஷ் கோயல் தான் இருந்தார். அப்போ அண்ணாமலை இருந்தார், முருகன் இருந்தார். உயர்மட்ட குழுன்னு ஒன்று கட்சியில் ஒன்று இருக்கும். எப்பவுமே உயர்மட்ட குழுன்னு இருக்கும், அந்த கோர் கமிட்டின்னு இருக்கும். அந்த கோர் கமிட்டியில் அண்ணாமலை வருவார். மற்ற இந்த ஷீட் ஷேரிங் பேசுறதுல அண்ணாமலைக்கு அதில் அவரும் போக மாட்டார். யாரும் அவர் அழைக்கிறாங்களா இல்லையான்றதை விட அவர் போக மாட்டார் பெரும்பாலும். இது அவங்களோட விருப்பம். ஏன்னா ஒரு மாநில தலைவர்னு ஒருத்தர் போட்டாச்சு, அவர் தான் அந்த வேலையை செய்யணும். அதே போல் தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை போட்டாங்க, அவர் தான் அந்த வேலையை செய்யணும். அங்கே போயிட்டு அண்ணாமலையோ தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசனோ யாரும் போயிட்டு அங்கே பேச முடியாது. பேசுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை குழு இருக்கும்போது அவங்க என்ன அங்கே நடக்குதோ அதை பேசிட்டு இங்கே உயர்மட்ட குழுவில் பேசுவாங்க, கோர் கமிட்டியில் உட்காந்து பேசுவாங்க. அங்கே இந்த இவ்வளோ சீட் ஷேரிங் சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற முடிவை இங்கே நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு நபரின் முடிவு இங்கே எடுபடாது. இங்கே முழுக்க அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் எடுக்கக்கூடிய முடிவும், ஜேபி நட்டா அவர்கள் கூட எடுக்கக்கூடிய முடிவும், இப்போ நிதின் நவீன் இவங்க எடுக்கக்கூடிய அறிவுரையின்படி தான் இங்கே முடிவு எடுப்பாங்களே தவிர இங்கே அது அண்ணாமலையாக இருக்கட்டும், நயினா நாகேந்திரனாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், வானதியாக இருக்கட்டும், யாருமே இங்கே தனிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த கட்சி நமக்கு வழங்கலை. எதுவாக இருந்தாலும் மேலிடத்தில் கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நயினா நாகேந்திரன் கூட எந்த விஷயத்தையுமே அவராலையும் முடிவு பண்ண முடியாது. அவரும் மேலிடத்தில் கேட்பார், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பார். இது எங்களுக்கு குறைவாக இருக்குது, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவார். போன தூரம் அப்படி தான் பியூஷ் கோயல் பேசினார். அதுக்கப்புறம் முடியல சொல்லி திரும்ப அமித்ஷா பேசினார். நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த 21 சீட்டுங்கிறதே கொடுத்தாங்க. அதே போல் தான் இந்த தடவை என்ன நடக்குன்னா பேச்சுவார்த்தை நடக்கும். கடைசியில் முடிவெடுக்கக்கூடிய இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் தான் முடிவெடுக்கும். ஓபிஎஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்கார்? ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிவிகேல ஜாயின்ட் ஆகுவார். செங்கோட்டையனே ஓப்பனாக சொல்கிறாரு, ஓபிஎஸ் நல்ல முடிவை எடுப்பார், ஓபிஎஸ் டிடிவி நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் செய்திகளாக கேள்விப்பட முடியுது. அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கார் இப்போது? இல்லை, இப்போது செங்கோட்டையன் அரசியல் பண்ணதை விட்டு புரோக்கர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் போனதே அதாவது மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியான ஒரு
எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னவர், இவங்க 2 பேருக்குமே இவர் தான் பிரச்சார வழி காட்டினவர். இன்றைக்கி இவர் போயிட்டு இவரை விட ஜூனியரான ஒருத்தனை போயிட்டு நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப வெட்கக்கேடான செயல். அதையும் செஞ்சுட்டு இவங்களும் வருவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப உண்மையிலே மோசமான செயல். அந்த முடிவை டிடிவி எடுக்க மாட்டார், ஓபிஎஸ் எடுக்க மாட்டார். ஏன்னா ஓபிஎஸ் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே அவருடைய அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு தான் வச்சுருந்தார். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை போய் பார்த்துட்டு வந்தார். அண்ணாமலைக்கு அப்புறம் அமித்ஷாவை இவர் போய் பார்க்குறாரு, யார் ஓபிஎஸ் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே உரிமை மீட்பு குழுங்கிறத உரிமை கழகமாக மாற்றுறார், அதிமுக உரிமை கழகமாக மாற்றுறார். அப்போ கழகமாக மாற்றும் போது என்ன அர்த்தம்? அப்போ அவர் தனியாக ஒரு செயல்பாட்டுக்கு வந்துட்டார்னு அர்த்தம். உங்களுக்கு 2024 போட்டியிடும்போது கூட அவர் தனி சின்னத்தில் தான் போட்டிட்டார், பலாப்பழ சின்னத்தில் தான் போட்டிட்டே தவிர பிஜேபியோட சின்னத்தில் நிற்கல. அங்கே நம்ம யாருக்கும் பிஜேபி சின்ன பெருசாக கொடுக்கல. அதே நிலைப்பாடு தான் இப்பயும் இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக அவர் அதிமுக கூட்டணியிலையும் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாரே தவிர அதுலேருந்து தாண்டி போக மாட்டார். அவருக்கு பேரை மாற்றினதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ உரிமை மீட்பு குழுனால அது உட்கட்சி பிரச்சனை அர்த்தம். அப்போ அது கழகமாக மாறும்போது அவர் கட்சி ஆகிட்டார். இப்போ டிடிவி கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் டிடிவியை கூட ஏற்றுப்போமே தவிர நாங்கள் வந்துட்டு ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னோம். காரணம் அந்த உரிமை மீட்பு குழுங்கிறத ஒரு கொள்கையாக வச்சிருந்தார். இப்போ அந்த கொள்கையிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி அதை உரிமை கழகமாக மாற்றும் போது அவருக்கான கதவு திறந்தப்பட்டிருக்கும் தான் அதிமுக நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆலோசனை கூட அவர் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஸோ அது ஆனால் டிடிவி பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக விஜய் பக்கம் போக மாட்டார், அதில் வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸும் 2 பேருமே போக மாட்டாங்க. 2 பேருமே இங்கே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணியில் இருப்பாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கு சீட் ஷேரிங் கூட செய்யக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருப்பதுக்கு நிறைய வாய்ப்பு. ஓகே, இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது விஜய் அவர்கள் ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு ஒரு அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் நிலைப்பாடு எடுத்திருக்காருல்ல, ஏடிஎம்கே பக்கத்தில் பார்க்கும்போது பெரிய ஒரு டஃப்பாக தெரிகிறாரா? ஏன்னா விஜய் அந்த ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஆட்கள் பல பேர் வந்து விஜய் பக்கம் வந்து திரும்பிக்கிட்டு இருக்காங்க, டிவிகே பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏடிஎம்கே ரிலேட்டபிளான விஷயங்கள் களத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டு வருதா? ஏன்னா பியூஷ் கோயலே மீட்டிங்கில் ஸ்பாய்லர்னு ஏதோ சொன்னதா ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதனால இந்த ஒரு கேள்வி வருது. இல்லை, இப்போது பியூஷ் கோயல் என்ன சொன்னார்னா, விஜயை பெருசாக நீங்கள் வேறு விமர்சனம் செய்ய வேண்டாம், விஜயை வந்துட்டு நம்ம தொடவே தேவையில்லை. ஏன்னா பீகாரில் அப்படி தான். பீகாரில் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு தான் ஒரு பெரிய சக்தி, நான் ஒரு மாற்றத்தையே கொண்டு வருவேன் அப்படின்னு தான் அவர் ஜன்சுராவா ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் என்ன நடந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, நாம் அவர் தொடவே இல்லை. பிஜேபி அவரை கடுமையாக விமர்சிக்கவும் இல்லை, அவரை பற்றி பேசவும் இல்லை அந்த தேர்தலில். அதன் விளைவு அவர் டெபாசிட் இழந்தார் நிறைய இடத்துல. அதே தான் இன்றைக்கி அதே நிலைப்பாட்டை தான் இன்றைக்கி நாங்கள் பிஜேபி இங்கே கையில் எடுப்பாங்க. கட்டாயமாக விஜய் அவர்களை விமர்சிக்க தேவையில்லை என்பது எங்களுடைய மேலிடத்தோடைய மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்குது. அதே தான் தொண்டர்களும் செய்வார்கள். விஜய் அவர்களை பெருசாக நம்ம வந்துட்டு தொட போகிறது கிடையாது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா விஜயால் பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது முழுக்க பாதிப்பு திமுக கூட்டணி தான் விஜயால் பாதிப்பை தவிர எங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. அதே போல் நாங்கள் எந்த இருக்க ஆட்கள் தான் நாங்கள் போகிறாங்க, செங்கோட்டையன் போகிறாங்க. செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு போகிறாரு. செங்கோட்டையன் இங்கேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு போல, கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்டவருக்கு ஒரு ஆதரவு வேணும், ஏதாவது ஒரு கட்சி வேணும், ஒரு பின்புலம் வேணும். அப்படி இருக்கும்போது அவர் அதில் சேர்றாரு. வைத்தியலிங்கமும் அப்படி தானே, இங்கெல்லாம் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாரா? ஆமாம், போகிறதா ஒரு கேள்வி. எல்லாருமே அப்படி தான். இங்கேருந்து யார் போனாலுமே ஏற்கனவே இங்கேருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் போயிருப்பாங்களே தவிர இப்போது பதவியில் இருக்கவங்க யாருமே அந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கு வேறு வழி இல்லை, நம்ம ஏதாவது ஒரு நிழல் பின்னாடி நின்னாகணும், அதுக்காக அவர் போயிருக்காரு. அவர் சீனியருங்கிறதுனால அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவரை. மற்றபடிலாம் அவர் செங்கோட்டையினால எந்த பாதிப்பும் என்டிஏ கூட்டணிக்கு கிடையாது. என்டிஏ கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த பக்கம் டிஎம்கேவுக்கு இருக்கா? ஆமாம், டிஎம்கேக்கு நிறைய பாதிப்பு இருக்குங்க. அந்த ஓட்டு பிரியறதை மட்டும் வச்சு சொல்கிறீங்களா? ஓட்டு பிரியறது மட்டும் இல்லைங்க. இப்போது உங்களுக்கு தெரியும், சிறுபான்மையினர் ஓட்டு போன தடவை நமக்கு 2024 பிஜேபிக்கும் வரல, அதிமுகவும் வரல. அதிமுக பிஜேபி ஓட்டு பிரிஞ்சு போனது காரணம் என்ன? எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வந்து பிஜேபி கூட இருந்தால் கிடைக்காது அப்படின்னு அவங்க தலைவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. கடைசி எஸ்டிபிஐ கட்சி அவங்க கூட கூட்டணி வச்சாங்க 2024. ஆனால் பெரும்பாலும் அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு போகலை. அது இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க இன்றைக்கி. அப்போ நம்ம சிறுபான்மையை சொல்லி நம்ம யாரும் நம்ம ஏமாற்றிக்க முடியாது. நமக்கான ஓட்டு வங்கி நமக்கு இருக்கா? அப்போ நம்ம இவங்க கூட இணைஞ்சா தான், இப்போ அதிமுக கூட பிஜேபி இணைஞ்சா தான் நாங்கள் வெற்றி பெறமுன்ற ஒரு சூழ்நிலையை அவங்க வந்து அந்த 2024 தேர்தலுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க. ஜெயக்குமார்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள்லாம் கூட என்ன சொன்னாங்கன்னா, தங்கமணி, வேலுமணி உட்பட நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 25 சீட்டாச்சும் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அதே நிலைப்பாடு தான் பிஜேபி தொண்டர்கிட்டே இருந்தது. அப்போ இந்த 2மே இணையும் போது இந்த சிறுபான்மை ஓட்டுங்கிறது எங்களுக்கு அடிபட்டு போயிடும். இன்னொன்று, சிறுபான்மை ஓட்டு முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி திமுக இருக்குது. உங்களுக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருக்கட்டும், வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே அவங்க
சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி இந்துக்களையும் அவங்களையும் பிரிக்க வைக்கணுன்ற சூழ்ச்சியில் தான் அதை பண்ணுறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு சிறுபான்மை மேலே வந்து பற்றுதல் இருந்தாக்கா சிறுபான்மைக்கு அவங்க என்ன திட்டத்தை முழுசாக பண்ணியிருக்காங்க சொல்ல ஒரு திட்டமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள ஏமாத்துறாங்க. திமுக அவங்களை ஏமாற்றி அவங்க ஓட்டு வங்கிக்காக அவங்கள ஏமாத்துறாங்க. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் கூட வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 2 பேருக்கு சாதகமாக போங்க, நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் அவங்களால இன்றைக்கி ஆடு கோழி பலியிட முடியல, இதை 2 தரப்பையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இல்லைங்க நீங்கள் தீபம் ஏற்றுங்க, நீங்கள் ஆடு கோழி பலியிடுங்க அப்படின்னு சொன்னால் 2 தரப்பையும் சமாதானமாக போயிருக்கு போகிறாங்க. இவங்களை பொறுத்தவரைக்கும் 2 தரப்பும் சமாதானமாக போகக்கூடாதுன்றதுக்காக இதை சண்டை மூட்டி விடுங்க 144 போட்டு வேணும்னா அது பிரச்சனை பெருசு பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 60 பேர் பிரியாணி எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மத கலவரத்தை தூண்டக்கூடிய செயலை இந்த அரசு தான் செய்யறதை தவிர வேறு யாரும் இதை செய்யலை. அப்போ இந்த அரசுக்கு திமுக அந்த சிறுபான்மை ஓட்டு வரணுங்கிறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் விஜயோட நிலைப்பாடும் இந்த சிறுபான்மை விஷயத்தில் திமுகவோட நிலைப்பாடும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ஓட்டு சிறுபான்மை ஓட்டை கணிசமாக விஜய் பிரிப்பார். விஜய் பிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கிறிஸ்தவர்கள் ஓட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டாக இருக்கட்டும், சிறுபான்மை ஓட்டை குறைஞ்சபட்சம் 2-5% ஓட்டை சிறுபான்மை ஓட்டை விஜய் கண்டிப்பாக பிரிப்பார். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த யூத் ஓட்டு கூட இந்த தடவை விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது முதல்ல எங்கே போயிருந்துச்சுனாக்கா திமுகவுக்கு போயிருந்துச்சு. அந்த ஓட்டு இங்கே வரத்துக்கு வாய்ப்பு. அப்போது 40% இருந்த திமுக கூட்டணியோட ஓட்டு விஜய் வந்ததுனால கிட்டத்தட்ட 5-6% குறையும் போது என்ன ஆகுனாக்கா 36-35% அவங்களுக்கு இருக்கும். நம்மளது ஆல்ரெடி உங்களுக்கு என்டிஏ கூட்டணி அதிமுக இல்லாமல் நம்ம 18.4% கூட்டணி. ஆல்ரெடி இவங்க வந்து 20% யார் இருக்கா, ஏடிஎம்கே இருக்காங்க. அப்போது 20 + 18 38%. நம்ம இன்னும் 2% வேலை செஞ்சால் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க மத்திய அரசும் நம்ம அதிமுகவும். அதனால தான் இந்த கூட்டணி நாங்கள் வலுவான கூட்டணின்னு சொல்கிறோம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.